தேங்காய் மிளகு சீரகம் நல்லா அரைச்சி இப்போ தான் மசாலா சேர்த்துருக்கேன். போட போகிறேன் குழம்புல. போடு. சிக்கன் 1 கிலோ வாங்கிட்டேன். சரி. இஞ்சி இல்லைன்னியா? இஞ்சி அதில் 4 மிளகா போட்டு கொடுத்தாங்க. சரி சரி. குழம்பு வைக்கலாமா? வைக்கணும். சாப்பாடு வந்து சோறு அதை அடிச்சுக்கிட்டு அதுலேயே அந்த இடத்துல வச்சிடும். சிக்கனம் கறி எடுத்துகிட்டு இப்போ தான் போயிட்டு வரேன். மேலே வருவோம் அப்பாங்க குடிச்சிருச்சு. இப்போ 2வது என்ன வேலைப்பா? ஒன்றும் வேலை இல்லை. வேர்த்து அடிக்கிற இருக்கிறதுனால தான் இருக்குது. மண் வெட்டி போட்டிருக்கிய? எல்லாம் வண்டிக்கு தந்தவங்க போய் சொல்லி போகிறேன். சொல்லி இந்த இடத்துல போறியா? மலையில் எல்லாம் கரைஞ்சி போயிருக்கோம். மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு, அதாவது சிக்கன் எடுக்க போயிட்டேன். தலைவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு இல்லையா, அவருக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டால் தான் நல்லா உழைப்பார், உடல் நல்லா பலமாக இருக்கும். சும்மாங்க ரொம்ப நாள் ஆச்சு நான்வெஜ் சமைச்சு, அதான் இன்றைக்கி போயிட்டு நான்வெஜ் 1 கிலோ எடுத்துகிட்டு இருந்தோம். அது இன்றைக்கி காலையில் சமையல் வந்து சிக்கன் குழம்பு தான். ஆனால் இப்போ தான் மணி 10 ஆச்சு. மணி 9. 10 மணிக்கே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். காலையில் வேறு சாப்பாடு இருக்கும், சாப்பிட்டுக்க. 10-11 மணிக்கு அது சாப்பிட்ற மாதிரி. மதியத்துக்கு தான் இப்போதைக்கு இருக்கிறத பழைய சோறு இருந்தால் குடிச்சிட்டு மதியத்துக்கு நான்வெஜ். சரி. ஸோ மக்களே, இன்றைக்கி நான்வெஜ் சமைக்கிற வீடியோ வரப்போகுது. அம்மா சமைக்கிற வீடியோவை எடுத்து போடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 4, சின்ன வெங்காயம் 4, தக்காளி 2 போட்டிருக்காங்க. அம்மா ஒன்றாது மிளகாலாம் போடல? மிளகா போடக்கூடாது, வர மிளகாலாம். மிளகா காய் வேண்டாம், தூளோட சரி. தூளோட வச்சுக்கணும். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா உரித்து அரிஞ்சு வச்சாச்சு. பெரிய வெங்காயத்தை மட்டும் அம்மா நறுக்கியிருக்காங்க, சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாகவே போட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து தக்காளி. அம்மா வந்து பார்த்திங்கன்னா காய் நறுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் என்ன இருக்குன்னா சோறு வெந்துட்டுருக்கு. உலை கொதிச்சோடனே அரிசி போட்டு, அரிசி வந்து வெந்துகிட்ருக்குது. ஏம்மா ரொம்ப பொங்கி விழுதுமா, குச்சி எடுக்கட்டா? இதுக்கு தான் பேர் எரியதை எடுத்தால் கொதிக்கிறது தானாக அடங்கும் அப்படிங்கிற டைலாக்கு புரியுது இப்போ தான். இப்போ நார்மலாக கொதிக்குது. சாப்பாடு அம்மா அங்கே காயெல்லாம் நறுக்கி வச்சுட்டு கறியை அலசிவிட்டு வந்தாங்கன்னா கரெக்டாக சாப்பாடு வெந்துடும். இதை எடுத்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைக்க வேண்டியதாங்க. இஞ்சியை சுத்தமாக நறுக்கிட்டாங்க.
இஞ்சியை ஃபஸ்ட்டாக போட்டு அம்மியில் தட்டுறாங்க அம்மா. சோறு வந்துட்டுருக்கு. நம்ம அதை தூக்கி கொடியில் போட்டுட்டு நம்ம கறி குழம்புக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதான். நம்ம அரை வேக்காடு வந்துருச்சு. சாப்பாடு குழம்பு வச்சிடலாம், சாப்பாடு வச்சிடலாம். தக்காளி வெங்காயம்லாம் வதக்கிட்டு அதில் கறியை போட ஆரம்பிச்சிட்டோம். இஞ்சி பூண்டு தட்டி வச்சோம்ல, அதையும் இப்பயே தான் பண்ணுமாம்மா? வாசம் அடிக்குது, ஒன்றும் தெரியலையே. அப்பா வந்து இங்கேருந்து மண்ணை வெட்டி மாங்குன்னு வெட்டி நம்ம பைப்பு இருக்கு இல்லையா, பைப்பு பக்கத்தில் ரொம்ப தண்ணியெலாம் நின்று சாக்கிற மாதிரி இருந்தது, அந்த இடத்துல கொட்டி நிறவுறாரு. இது என்னங்க பக்கத்து வீட்டு இடத்துல போய் மண் அள்ளுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம பாத்ரூம் குழி பறித்தோம் இல்லையா, அஸ்திவாரம் கீழே அவ்வளோ பெரிய குழி பறித்தோம்ல, அந்த குழியோட மண்ணெலாம் இங்கே தான் போட்டோம். ஸோ அது நம்ம வீட்டு இடம் மண் தான் அது. அதனால் அந்த மண்ணை அள்ளி வீணாக போகிற மண்ணை அள்ளிட்டு போய் அங்கே கொட்டிக்கிட்டு இருக்காரு பைப்புக்கு முன்னாடி. எப்படி கொட்டுறாங்கன்னு காட்டுறோம் பாருங்கள். இந்த இடத்துல மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் ரொம்ப கதன்னு இருந்தது. ஸோ இங்கேருந்து கொட்டி கொட்டி தர மாரி ஆக்கிக்கிட்டே போகிறாரு அப்பா.
அந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ரொம்ப தண்ணியாக கச்ச கச்சன்னு இருந்தது. நல்லா தர மாரி ஆக்கிட்டார் அப்பா. இங்கேருந்து தண்ணியை கொட்டி கொட்டி, இது மண்ணை கொட்டி கொட்டி. ஆகட்டும். சிக்கன் வேலையை அங்கேயும் முடிய போதே. சிக்கனுக்காக தான் நான் வேலை செய்கிறேன்னாங்கிறியா? செய்ய மாட்டேன். சிக்கனை பார்த்துட்டு தான் வேலை செய்கிறேன். இங்கே சொத்துக்கு கொஞ்சம் வேலை செய்வோம். அது சரி. வேறு எப்படி அப்பாவோட ஒர்க் பார்த்துங்க. இங்கேருந்து நல்லா கொட்டிட்டு வந்துட்டார். இன்னும் 2 அண்ணன் கூட கொட்டினாருன்னா வேலை முடிஞ்சுது. சரி, நான் போய் அவத்த கறி என்ன வேலை ஆகிட்டுருக்குன்னு காட்டுறேன். சோறு வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. அது அம்மா வடிகட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கஞ்சி தண்ணி வடிஞ்சிட்ருக்கு. அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டியம்மா. அரிசி கலைஞ்ச தண்ணியா? சிக்கனுக்கு புளி போடலாமாம்மா? போடக்கூடாது. ஊற்றி பாரு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஊற்றி பார்த்தா என்ன புளிக்கும்? திங்க வைக்குமா? போதும், கம்மியாகவே போடு. உனக்கு அரிசி இருக்குல்ல, அதனால கம்மி தான். உரைக்காது நம்ம தூள். என்னன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்க. தேங்காய், மிளகு, சீரகம் நல்லா அரைச்சி இப்போ தான் மசாலா சேர்த்துருக்கேன். போட போகிறேன் குழம்புல. போடு. சாப்பிட்ற நேரம் வந்தாச்சு. பார்த்திங்கன்னா அம்மா சாப்பாடு எடுத்து போட போகிறாங்க. வடிகட்டின சோத்தை எடுத்து வச்சுட்டு தட்டெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. சாப்பாடு போட போகிறாங்க. குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இறக்குற கண்டிஷனுக்கு தயாராகிடுச்சு. எடுத்து சாப்பிட போகிறோம். அப்பாவும் வந்துட்டார். வேலையெல்லாம் முடிச்சுட்டு கை கால் கழுவிட்டுருக்காரு. கழுவிட்டு வந்தாருன்னா எல்லோரும் சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்லாமாம்மா? சாப்பாடு போட்டு வந்துட்டு இதை இறக்கிடு. என்ன யோசிக்கிற? ஒரு ஆள் வந்துட்டார். 11 மணி ஆக போதும். 9 மணிக்கு கறி வாங்கிட்டு வந்தோம். நம்ம கரெக்டாக அம்மா 1 ஹவருக்குள்ளே சமைச்சிட்டாங்க. 53 நிமிஷம் தான். 9:53 ஆகிருக்கு. அவங்களும் எல்லா வேலையும் செய்யணும் முடியா செஞ்சு சாப்பாடும் கொண்டு வந்துட்டாங்க. தலைவர் சித்தா ஆர்டர் போடுறாரு. சாப்பாடு போடுறியா இல்லையான்னு. வா சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு.
அப்பா போடு. தண்ணி வேண்டாம், குடிக்க தண்ணி வேண்டாம். மக்களே சாப்பிட உட்காந்தாச்சு, சாப்பிட்றோம். இன்றைக்கி தான் குழம்பு ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கேன் அம்மா. சீக்கிரம் சாப்பிட்ணுமேன்னு. நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கறி சாப்பாடு சாப்பிட்றோம், அம்மா பழையது சாப்பிட்றாங்க. ஏம்மா பழையது? காலையில் பழையது கொடுப்போம், நல்லாயிருக்கும் பழையது கொடுத்தேன். சுசத்துனா மழை மழை வேறு சாப்பிடணும். எப்படி இருக்குது கறி குழம்பு? நல்லா இருக்கு. டேஸ்ட்டாக இருக்கா? டேஸ்ட்லாம் எப்படி? எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது டேஸ்ட்லாம். கறியும் நல்லா வெந்துருச்சு. நாங்கள் இங்கே சாப்பிட்டுட்ருக்கோம் கறி குழம்பு. அண்ணா அண்ணி வந்து பார்த்திங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் கிண்ணத்தில் மொண்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து உள்ளே சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம வெளியே உட்காந்து காற்றோட்டமாக சாப்பிட்டுட்ருக்கோம். அம்மா தான் பழையதே போதுன்னு பழையது சாப்பிட்டுட்ருக்கு. காலை நேரத்தில் சாப்பிட்டா வேர்க்கும் சுடு சோறுன்னு பழையது சாப்பிடுது. தம்பி நீ காலையிலே கறி எடுத்துகிட்டு வந்தாப்புல, சிக்கனு சமைச்சோம். அவங்க 2 பேர் சாப்பிட்டாங்க. எனக்கு காலை நேரத்தில் சாப்பிட்டா ஒத்துக்காது, அதனால் நான் பழையது வந்து சாப்பிட்டேன், அவங்க சாப்பிட்டாங்க. சமைச்சி சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து என்ன வேலைங்கிறது ஆட்டு மாட்டை பார்க்கணும். ஆட்டு மாட்டை பார்த்துட்டு இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். வெயில் அதிகமாக இருக்குது இன்றைக்கி உஷ்ணமாக. அதனால் எல்லோரும் எதுவும் வேலை இருந்தாலும் காலை நேரத்தில் முடிச்சுட்டு வெயில் நேரத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க மக்களே. அடுத்தது ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.